ஹாய், வெல்கம் டு ஹஸ்பி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நெகட்டிவ் ஃபீலிங் கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கிளாஸ் தான் இப்போ போகுது. நெகட்டிவ் ஃபீலிங் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் பேசிக்காக அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுவோம், லீஃப் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அந்த இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா அங்கங்கே சின்ன சின்ன கேப்ஸ் இருந்தால் அதை ஃபில் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி ரவுண்டு போட்டு யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கொம்பு டிசைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நல்லா நான் போட்டிருக்கிறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இடையில நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த ஒரு கொம்பு டிசைனும் நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கனெக்டிவிட்டிக்காக இந்த ஒரு தண்டு பகுதி மாதிரி நம்ம கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்கள் எந்த இடத்துல நெகட்டிவ் ஃபீலிங் போடணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ஃபீலிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும் அப்படின்னா, மேங்கோ போட்டோம் இல்லையா, அந்த மேங்கோவுக்கு இன்சைட் நம்ம இருக்கிற ஃபில்லிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். அப்படி இல்லைனா ஷேடிங்ஸ் ஏதாவது கொடுப்போம். ஆனால் இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்க்கு என்னென்னா, ஒரு ஃப்ளவர் போடுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளவருக்கு இன்சைட் நம்ம ஃபில் பண்ணாமல் அந்த ஃப்ளவர், லீஃபு, ரவுண்டு, அந்த கொம்பு டிசைன் ஆகட்டும், கனெக்டிவிட்டி பண்ணியிருக்கிற அந்த லைன்ஸ் ஆகட்டும், அது எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கிற கேப்ஸை மட்டும் ஃபில் பண்ண போகிறோம். அதுதான் நெகட்டிவ் ஃபீலிங். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம அந்த வாஷ் பண்ணிவிட்டு கையை பார்க்கும்போது அந்த ஃப்ளவர் அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த மெஹந்தியோட அந்த ஸ்டெயின் இருக்காது. அந்த ஃப்ளவருக்கு வெளியில் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டெயின்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளவர் நம்ம ஸ்கின் கலரில் அப்படியே தெரியும். ஸோ அதுதான் நெகட்டிவ் ஃபீலிங். நெகட்டிவ் ஃபீலிங் இந்த லோட்டஸ் டிசைனில் தான் போடணும்னு கிடையாது. நம்ம கற்றுக்கிட்ட எல்லா ஃப்ளவர்ஸை வச்சும் போடலாம், எலிஃபெண்ட்டை வச்சு போடலாம், எதை வச்சு வேணாலும் நீங்கள் நெகட்டிவ் ஃபீலிங் போடலாம். அந்த எலமெண்ட்டை விட்டுட்டு அதுக்கு வெளியில் ஃபில் பண்ண போகிறோம். அதுதான் நெகட்டிவ் ஃபீலிங். ஆப்போசிட்டாக ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த லோட்டஸை வச்சு உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். நம்ம கிளாஸுக்கு இந்த இதை வச்சு நீங்கள் கற்றுக்கோங்க. அப்புறம் நம்ம வேறு டிசைன்ஸ் உங்களுக்கு நீங்களாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் நம்ம ஒரு டிப்ஸ் அண்ட் ஐடியாஸாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் அங்கங்கே ரேண்டமாக ஒரே மாதிரி நேராக இல்லாமல் அப்படி கொஞ்சம் இங்கிட்டு ஒரு லோட்டஸ் திரும்பி இருக்க மாதிரி, அங்கிட்டு ஒரு லோட்டஸ் திரும்பி இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். இதே மாதிரி நீங்கள் எந்த ஃப்ளவராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எங்கெங்கே உங்களுக்கு ஃப்ளவர் வேணுமோ அப்படியே தள்ளி தள்ளி ஒரு ஃப்ளவராக போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஓரத்துலலாம் நீங்கள் இந்த கட்டு வருது பார்த்தீங்களா லைனு, அந்த இடத்துலலாம் ஒரு பாதி ஃப்ளவர் வர மாதிரி போடலாம். அந்த மாதிரி கூட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ளவர்லாம் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ளவர் போட்டு அதுலேருந்தே லீஃபெல்லாம் நீங்கள் போடணும்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளவர் எங்கெங்கே போடணுமோ ஃப்ளவர்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறமா அதுக்கு லீஃப் போடணுமா அந்த லீஃப் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளவர் நம்ம அங்கங்கே போட்டாச்சு. இப்போ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி அங்கங்கே சும்மா அங்கங்கே இப்படி லைன்ஸ் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ஸ் எப்படி இருக்கணும்னா, நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்க மாதிரி ஒல்லியாக இருக்கக்கூடாது. சென்டரில் இருக்க கேப்பு கொஞ்சம் இடையில இருக்க கேப் உங்களுக்கு அகலமாக இருக்க மாதிரி இருக்கணும். நீங்கள் போடுற எலமெண்ட்டுக்கு உள்ளே நிறைய ஸ்பேஸ் இருக்கணும், விரிஞ்ச ஒரு எலமெண்ட்டாக இருக்கணும். அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு கை வந்த வாக்கில் அங்கிட்டிருந்து இந்த பூக்கும் இடையில ஒரு லைனு, அப்படியே சும்மா அப்படியே சென்டரில் ஒரு தண்டு வர மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த லைன்ஸில் அங்கங்கே லீஃப் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இந்த லீஃப்மே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒல்லியான ஒரு லீஃபாக இருக்கக்கூடாது, நல்லா விரிச்ச லீஃப் மாதிரி போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே அங்கங்கே அந்த ஃப்ளவர்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். இதே ரவுண்டு ஃப்ளவராக இருந்தால் ஃப்ளவர்லேருந்து ஒரு 3 லீஃப் வர மாதிரி போடலாம். இது லோட்டஸ். ஸோ அதுலேருந்தே நம்ம லீஃப் போட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால நான் அந்த தண்டு மாதிரி இருக்கிறதுல அங்கங்கே ஒரு லீஃப் போட்டுக்கிறேன். ஸோ கேப்பே இல்லாமல் அங்கங்கே இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் லீஃப் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ஃப்ளவர் போட்டு அப்படியே கனெக்டிவிட்டி போட்டு அப்படியே லீஃப் போட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளவர் போடுற இடத்துல ஃப்ளவராக போட்டுக்கோங்க, லீஃப் போடுற இடத்துல லீஃபாக போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெத்தட்ஸ் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கிற லீஃப் ஒரு எக்ஸாம்பிள்காண்டி உங்களுக்கு அப்படியே ஒரு நார்மல் லீஃப் போட்டிருப்பேன். அதுவே லைட்டாக கூம்பா இல்லாமல் லைட்டாக ரவுண்டாக இருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அந்த கனெக்டிவிட்டி பண்ணதுலேருந்து லீஃப் போட்டுட்டேன். பேலன்ஸ் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கூட நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நம்மளோட எலமெண்ட்ஸே அந்த ஃபுல் ஸ்பேஸையும் ஓரளவுக்கு 99% கம்ப்ளீட் பண்ணிடணும். அந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதுல கொஞ்சம் லீஃப் போட்டுட்டு, இப்போ நம்ம கொம்பு டிசைன் மாதிரி ஒரு டிசைன் பார்த்தோம்ல, அதையும் நீங்கள் அங்கங்கே இருக்கிற ஸ்பேஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே,
எனக்கு எங்கெங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் நான் போட்டுக்கிட்டேன். இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதே நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்பில் கூட அந்த நெகட்டிவ் ஃபில்லிங்லாம் நம்ம அழகாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மாதிரி அதுக்கும் மிஞ்சி நிறைய கொம்பு டிசைன் போட முடியாது. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற கேப்ஸில் வந்துட்டு குட்டி குட்டி ரவுண்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த ரவுண்டை போட்டுக்கோங்க. அதாவது எந்தெந்த இடத்துல ரொம்ப உங்களுக்கு கேப் தெரியுதோ அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் போட்டுக்கோங்க ரவுண்டை. இந்த நெகட்டிவ் ஃபில்லிங் பொறுத்தளவுக்கு போட்டுட்டு கையோடையும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைனா லைட்டாக ட்ரையாக விட்டுட்டும் ஃபில் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து போடக்கூடாதுன்னா ஒல்லியான ஒரு லீஃபோ, ஒல்லியாக இருக்கிற ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற ஒரு ஃப்ளவரோ, அதே மாதிரி கொம்பு டிசைன்னா நீங்கள் நல்லா உள்ளே நிறைய ஸ்பேஸ் கொடுத்து இந்த மாதிரி போடணும். இப்போ நான் போடுற மாதிரி உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் இப்போ பாருங்களேன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வேறு நம்ம அவுட்லைன் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுத்தமாக அந்த உள்ளே இருக்கிறதே தெரியாது. அதுவுமே லாஸ்ட்டில் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி எலமெண்ட்ஸாக போடாதீங்க. அதாவது உள்ள ஸ்பேஸ் கம்மியாக இருக்க மாதிரி எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணாமல் நல்லா விரித்த மாதிரி உங்களோட எலமெண்ட்டை நீங்கள் போடணும். ஸோ அவ்வளோதான். நம்ம உள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும்னா கேப்ஸை ஃபில் பண்ணணும். பட் அந்த கேப்ஸை ஃபில் பண்ணணும்னு நம்ம மெயின் எலமெண்ட்டை மறந்துடக்கூடாது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ ரவுண்ட் இருக்குன்னா அந்த ரவுண்டுக்கு அவுட்லைன் கொடுக்கலாம். அந்த லீஃபுக்கு வெளியில், அதாவது அந்த லைன் மேலேயே நம்ம டச் பண்ணக்கூடாது. அவுட்லைன் அப்படின்னாலே நம்ம அதுக்கு வெளியில் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ ஒரு லோட்டஸ் இருக்குன்னா அந்த லோட்டஸோட எந்த ஒரு லைனையுமே நம்ம டச் பண்ணாமல் அதுக்கு மேலே நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்தோம் அப்படின்னாலே முக்கால்வாசி ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆயிரும். இப்போ கொடுத்ததுக்கப்புறமா அந்த சென்டரில் இருக்கிற கேப்பெல்லாம் நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ நான் எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபில் பண்ணதை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து சும்மா ஒரு டச்சிங்காக ஏதோ உள்ள ஒரு டாட்டோ இந்த மாதிரி ஷேடிங்கோ கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லோட்டஸ் ஒன்று நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இது இல்லாமல் வேறு ஃப்ளவர்ஸை வச்சு 4 வந்து எனக்கு ஒர்க் பண்ணி சப்மிஷன் கொடுங்க. அது நம்ம கிளாஸில் பார்த்த நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய்.